வருஷத்துக்கு வந்து சூரிய வம்சத்துக்கு அப்புறம் மறுபடியும் நடிக்கிறோம். இந்த படம் வந்து நாங்கள் முதல்ல வந்து கால் ஷீட் கொடுக்கும் போதே பிளான் பண்ணி படம் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு வாரம் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி ஈடுபடுறோம். அப்போ தான் படம் தயாரிப்பாளருக்கு அது நல்லாயிருக்கும். நம்ம போய் பார்க்கும்போது ஆடியன்ஸோட பார்க்கும்போது இந்த படத்தை பற்றி நம்ம ஆர்டிஸ்ட் வந்து பேசும்போது நல்லாயிருக்கும்னு சொல்லி தியேட்டருக்காரங்களுக்கும் ஒரு உந்துதலாக இருக்குன்ற காரணத்துக்காக எல்லாருக்கும் வந்து பிஸியாக இருந்தால் கூட படம் முடிஞ்ச பிறகு எல்லோரும் வேறு வேறு படத்துக்கு போகிறவங்க தான் இது வரணும்னு சொல்லி ஒரு 1 வீக் இதை பண்ணிவிட்டு அப்புறம் சென்னையில் திருப்பி ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் வைக்கலான்னு இருக்கும். ப்ரெஸ் மீட் தான் எனக்கு படத்தை பற்றி பேசுகிறது தான். வேறு ப்ரெஸ் மீட் தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கோம். இது வந்து கலை உலக ப்ரெஸ் மீட்டு. அதனால் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை சந்தித்த மகிழ்ச்சி. அது தியேட்டரில் வந்து படம் சவுண்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சார். எல்லா தியேட்டரும் பார்த்துட்டு வரோம். இங்கே ரொம்ப குவாலிட்டி வெரி வெரி நைஸ். அதனால் இந்த படம் வந்து ஸ்ரீ கணேஷ் தான் எங்களுடைய இயக்குனர். ஸோ இயக்குனர் ஸ்ரீ கணேஷுக்கு தான் எங்களுடைய நன்றியை சொல்லணும். இந்த மாதிரி ஸ்கிரிப்டை கொண்டு வந்து ஒரு நடுத்தர வர்க்கம் இன்றைக்கி எப்படி கஷ்டப்படுறாங்க. ஒரு வீடு கட்டுறதே அது வந்து 3 BHK தான் இல்லை, ஒரு தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்க வேண்டும் என்று நினைப்பதே வந்து எப்படி பண்ணலாம், அதுக்கு எப்படி திட்டமிடுதல் வேணும், அது எப்படி அதை அச்சீவ் பண்ணும். குடும்பன்றது ஒற்றுமையாக இருந்தால் குடும்பம், இல்லாட்டி வீடு தான். வீடு கட்டிடலாம், ஆனால் குடும்பத்தை உருவாக்க முடியாது. இந்த படத்தில் குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தகப்பனின் கனவுக்கும் நம்ம என்ன நடந்தாலும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுன்றதுக்காக தயாரிப்பாளர் அருண் விஸ்வா, இது வந்து இயக்குனர் அருண் விஸ்வா அடுத்த படத்தில் ஹீரோ நடித்து ப்ளீஸ் சார் சொன்னேன். ஆமாம் சார் வேற ஒன்று நல்ல ஒரு நல்ல டீம் தான் சொல்லணும். அதுக்கு வந்து எங்களுடைய உழைப்பை கொடுத்துருக்கேன்னு சொல்லணும். நாங்கள் வந்து இது இப்படி வரும் அப்படி கலெக்ட் பண்ண நாங்கள் சொல்ல வரல, உழைப்பு கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல மெசேஜ் இருக்குன்றது எங்களுக்கு தெரியுது. அந்த மெசேஜ் கொடுத்துருக்கோன்ற ஒரு எண்ணம். அதனால் எல்லா பக்கமும் போய் மக்களை சந்திக்கணும்னு வந்திருக்கோம். இங்கே வந்து நெல்லையில் அந்த துவக்கம் நெல்லையில் நடந்திருக்கு. இந்த வீடு வந்து மகிழ்ச்சியான வீடு. நான் வீடாக பேசுகிற மாதிரி ஒரு குறிப்பாக இந்த 3 ஒவ்வொருத்தரோட வீடோட கனவை வந்து அதை சொல்கிற மாதிரி எந்த அளவுக்கு மக்கள் நீங்கள் தான் சொல்லலாம், நான் சொல்ல முடியாது. மக்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகரும் தன்னோட படங்களை போட வைப்பதற்காக திரையரங்குகளை நோக்கி வரக்கூடிய சூழ்நிலை கடந்த காலங்களில் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து நானும் பத்திரிகையாளர் தான். அன்பு சகோதரி ஜெயதேவி அவர்கள் நண்பரே, என்னுடைய நண்பரே. எனக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நான் வந்து நான் என்ன சொன்னேன்னா, அந்த காலம் இந்த காலம் எந்த காலமும் நாங்களாம் போயிட்டே தான் இருக்கோம். இடைப்பட்ட நேரத்தில் நான் வந்து வரல. நான் வந்து உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து திருப்பி வந்து மும்மரமாக இறங்கி படம் நடிச்சிருக்கேன். நான் எந்த காலகட்டத்திலையும் திரையரங்குக்கு போகிறவனா எல்லாரையும் சந்தித்தவனா எந்த ஒரு மாற்றுக்கு இப்போ தான் வரவங்களும் இல்லை, எல்லோரும் போயிருக்காங்க. எல்லாரையும் தான் சொல்கிறேன், எல்லோரும் போயிருக்காங்க. அப்போ மறந்துருப்போம். இப்போ சோஷியல் மீடியா இருக்கனால வரணுன்றா ப்ரொமோஷன் பண்ணுறது முக்கியமான அம்சம். ஒரு ப்ராடக்ட், ஒரு சோப்பு உருவாக்குறீங்க, அந்த சோப்பு தயாரிப்பது கூட நிறுத்திட முடியாதுல்ல, மார்க்கெட் பண்ணோம்ல. இந்த மார்க்கெட்டிங் வந்து ஸ்லோ ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் பண்ணுறது நீங்கள் உதவினா தான் இந்த படத்தை நாங்களால் நல்லா எடுக்க முடியும், நினைச்ச மாதிரி எடுக்க முடியுன்ற ஒரு கருத்து இல்லை வந்து அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து வந்து நிறைய படம் நடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கேப்பு. இந்த படத்தை நடிக்கும் போது அது இயக்குனருக்கும் தயாரிப்பாளரும் சரி, அவங்க வந்து இந்த கேரக்டர் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடித்தா நல்லாயிருக்கும், அவங்க சொல்கிற விதத்தை பார்க்கும்போது இந்த கதை நாங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு முடிவு எடுத்தோம். ஸோ போத் ஆஃப் அஸ் அக்செப்டட் டு டு திஸ். ஐயா 2 கூட வரணும்னு ஆசைப்படுறேன், சூர்யா 2 வரணும்னு ஆசைப்படுறேன், நாட்டாமை 2 வரவேற்பு இருக்குன்றது சந்தோஷமாக இருக்குது. அதான் இன்றைக்கும் என் முகத்தை பார்ப்பதற்கு மக்கள் ஆவலாக இருக்கான்னு நீங்கள் சொல்லும் போது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். நல்ல கதை உள்ள கதை அம்சம் உள்ள படம் வரணும், அதுக்கு மக்கள் ஆதரவு. சிறிய படம் பெரிய படம் கிடையாது, கண்டென்ட் இருக்குன்னு சொன்ன இந்த படத்தை வந்து நான் உண்மையிலே வந்து தயாரிப்பாளர் அருண் விஸ்வா பாராட்டுறேன். ப்ரெஸ்ஸுக்கு முதல்ல போட்டு காமிச்சார். ஏன்னா சில பேர் போட்டு காமிக்கலாமா வேண்டாமான்னு நினைக்கிறேன். படம் எடுத்துட்டோம், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா, படம் எடுத்து போட்டு காமிப்போம். என்ன இருக்குது, நம்ம நல்லா எடுத்துகிட்டு வந்து படம் எடுத்துருக்கோம், போட்டு காமிச்சாங்க. அந்த வேர்ட் ஆஃப் மவுத், உங்கள் பத்திரிகை சகோதரர் கொடுத்த ஆதரவு பெரிய லெவலில் ரீச் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க மக்கள் படம் பார்க்குறாங்க. இந்த படம் மூலிமா உழைத்தால் வெற்றி உண்டு, நிச்சயம் உண்டுன்னு சொல்லுவேன். எந்த வகையும் சோட போகணும். ஏன்னா ஒரு வசனத்தை என் மகனான பிரபு சித்தார்த் வந்து ஒரு இடத்துல இன்டர்வியூ போகும்போது நான் வந்து தொடர்ந்து நான் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன், ஆனால் எங்கள் அப்பாவை நினச்சி பார்த்தேன், எந்த தோல்வி வந்தாலும் அடுத்த கட்டம் அந்த தோல்வியை மறந்து விட்டு உழைக்க ஆரம்பிச்சிடறாரு, அந்த மாநிலம் நானும் இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன்றது ஒரு மெசேஜ் தானே.
போராடணும். அதே தான் உண்மை. உழைப்பு உயர்வு தரும். முன்னேறிந்தால் நீ முன்னேறிந்தால் உலகத்தில் போராடணும். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் தான் வாசுதேவன் என் ஃபேமிலின்னு இடத்துல படத்தை முடிச்சாங்க. நீங்கள் எப்படி மேடம் எப்படி பார்க்குறீங்க ஆஃப்டர் சூரியவம்சம் சார் கூட திருநெல்வேலியில் இருக்கிற எல்லா ரசிகைகளுக்கு தேவயானியோட அன்பான வணக்கம். ராம் சினிமாஸில் 3 BHK எங்கள் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ப்ரமோஷனுக்காக நாங்கள் ஒரு டீமாக வந்திருக்கோம். ஆடியன்ஸ் கூட உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தோம், அவங்க கூட இன்ட்ராக்ஷன் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. சூரியவம்சம் அப்புறம் நிறைய படங்கள் நானும் சாரும் நடிச்சிருக்கோம். எல்லா படங்களும் வெற்றி தான். இந்த படமும் சூரியவம்சம் மாதிரியே நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான படம் குடும்பமாக நாங்கள் எடுத்திருக்கோம். குடும்பமாக வந்து இந்த படத்தை நீங்கள் ஆதரவு கொடுங்க. மாவட்டங்களில் மேடம் தேவனி மேடம் சொன்னாரே வந்து ரசிகர்கள் ஜாஸ்தி. படமாக இருக்கட்டும், சீரியல் கோலங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரே தேவனி மேடம்ன்ற மாதிரி ஒரு அம்மா சவுத்தில். ஸோ சவுத்தில் ஒரு மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ரசிகர்கள் என்ன சொல்லுவேன், நன்றி தான் சொல்ல முடியும் என்னால். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அன்பு ஆதரவும் கிடச்சிருக்குது இல்லையா. எல்லாரும் அவங்க வீட்டோட பொண்ணாக, ஒரு சகோதரியாக, ஒரு அவங்களோட வீட்டோட ஒரு பொண்ணாக நினைக்கிறாங்க. இதை விட ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் எனக்கு இருக்காது. எல்லாரோட மனசில் ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்த நான் ரெடி பண்ணியிருக்கேன், பிடிச்சிருக்கேன். அது அப்படியே இருக்குது. ஒரு மரியாதையோட எல்லாரும் என்னை பயங்கரமாக அன்போடு பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்த தியேட்டர் போகிறோம். இயக்குனர் பாஜக பயணம் எப்படி சிறப்பாக இருக்குது. அது அப்புறம் வேறு மீட்டிங், அது வேறு மீட்டிங், அது வேறு மீட்டிங். ஸ்ரீ கணேஷ் பேசல இயக்குனருக்கு வந்து எல்லாருக்கும் நீங்கள் இன்னும் அன்பு சகோதரர்கள் என்னைக்கு கூட சந்திக்கலாம். இந்த முடியட்டும், இந்த கலை இதெல்லாம் முடியட்டும். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் இப்போ சவுத்தில் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்ருக்கோம். இங்கே ராமபுத்திரம் சினிமாஸில் விஷுவல் சவுண்ட்லாம் சூப்பராக இருந்தது. ஆடியன்ஸோட ரியாக்ஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி இன்னும் நிறைய தியேட்டர்ஸ்க்கு போகிறோம். ஸோ நீங்கள் தான் இந்த படத்தை பற்றி நிறைய எழுதணும், சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சார் பொதுவாக இப்போ வரக்கூடிய இயக்குநர்கள் பழைய இயக்குநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏதாவது ஒரு சீன் வந்து திருநெல்வேலியை டச் பண்ணியே கொண்டு போவோம். திருநெல்வேலினா சென்டிமெண்டலாக ஃபிட்டாகவும் கூடிய போயிடும். ஸோ நீங்கள் ஆஸ் அ டேரக்டராக வரக்கூடிய ஃபியூச்சர் ஃபில்மில் திருநெல்வேலிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நிச்சயமாக எனக்கு திருநெல்வேலி ஊர் ரொம்ப பிடிக்கும். நிறைய முறை வந்திருக்கேன். நிச்சயமாக திருநெல்வேலி நடக்கிற மாதிரி ஒரு கதை பண்ணணும்னு ஆசை. நிச்சயமாக சார் அருள் கொஞ்சம் அந்த படத்தை தயாரிச்சிருக்கு. எங்களை நடிச்சிருக்கு, எங்களை நடிக்க வச்சிருக்கு. ஏன்னா அப்புறம் மதுரைக்கு தியேட்டருக்கு போகிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.